நீங்க நியூவா ஒரு ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருக்கீங்களா? இல்ல ஃபியூச்சர்ல ஒண்ணு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலான்னு பிளான்ல இருக்கீங்களா? அப்ப கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஐ அம் பிரசாந்த் ஃப்ரம் யுனைடெட் வாட்டர் ப்ரூஃபிங். நம்ம எப்போ எம்சாண்ட வச்சு வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ணோமோ, அப்போலிருந்து தான் இந்த மாரி ஏர் கிராக்ஸ் எக்ஸ்டர்னல் வால்ஸ்ல வர ஆரம்பிச்சது. இந்த மாரி ப்ராப்ளம்ஸ்லாம் நீங்க ஓல்டு பில்டிங்ஸ்லாம் பார்க்கவே முடியாது. இந்த கிராக்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, நியூவா கன்ஸ்ட்ரக்ட் பண்ண பில்டிங்ஸ்ல தான் வருது. இந்த மாரி ஏர் கிராக்ஸ்லாம் ஃபியூச்சர்ல வந்து ரொம்ப சீரியஸா கன்வெர்ட் ஆகுறதுக்கும் சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த மாரி நியூ டைப் ஆஃப் ப்ராப்ளம்ஸ்க்கு எல்லாமே நம்ம கன்வென்ஷனல் பெயிண்டிங் ப்ரொசீஜர்ஸை எக்ஸ்டர்னல் வால்ஸ்ல அப்ளை பண்றதுனால நமக்கு கொஞ்சம் கூட ஹெல்ப் பண்ணவே பண்ணாது. ஸோ இந்த மாரி நியூ ப்ராப்ளம்ஸ்க்கு நம்ம வந்து நியூ டைப் ஆஃப் பெயிண்டிங் ப்ரொசீஜர்ஸ் தான் நம்ம வந்து எடுத்து பண்ற மாதிரி இருக்கும். எக்ஸ்டர்னல் வால்ஸ்க்கு யூஸ் பண்ற பெயிண்டிங்ல இதெல்லாம் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா, கிராக் பிரிட்ஜிங் எபிலிட்டி இருக்கணும். லெஸ் தென் 1 mm இருக்க கிராக்கை அந்த பெயிண்டே பிரிட்ஜ் பண்ணணும். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, யூவி ரெசிஸ்டன்ஸாக இருக்கணும். கிளைமேட் சேஞ்சஸ்னால நம்மளோட வால் வந்து சேஞ்சஸே ஆகக்கூடாது. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம யூஸ் பண்ணுற பெயிண்டில் ஃபைபர் கண்டென்ட் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த கிரைட்டீரியாஸ்லாம் இருக்கிற பெயிண்ட்டை நம்ம எக்ஸ்டர்னல் வால்ஸில் அப்ளை பண்ணும்போது இந்த மாதிரி ஏர் கிராக்ஸ் வந்து ஃபர்தரா டெவலப் ஆகாம தடுக்கலாம் நம்ம. ஸோ இந்த வீடியோவை நியூவா கன்ஸ்ட்ரக்ட் பண்ற உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அன்டில் தென் ஸ்டே கனெக்டட். ஹேவ் அ சேஃப் ஹோம். தேங்க்யூ.